பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, வளர செய்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே யோசேப்பு வளருவார். ஆமென். எவ்வளவு மதில்கள் அவனுக்கு விரோதமாக உயர்ந்தாலும் மதிலின் மேல் படர்ந்து வளருகிற ஒரு கொடியாக நாம் யோசேப்பை பார்க்கிறோம். அந்த கனி தரும் செடி கொடி. இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்காக கனி கொடுக்கிறவர்களாக அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27, 28 வசனங்கள். அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். Praise the Lord. In English, Mark, Gospel of Mark chapter 4 verse 26, 27 and 28. He also said, this is what the kingdom of God is like. A man scatters seed on the ground, night and day, whether he sleeps or gets up. The seed sprouts and grows, though he does not know how. All by itself, the soil produces grain, the first stalk, then the head, then the full kernel in the head. Praise the Lord. இங்கே the parable of the growing seed. வளருகிற இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம், ஒரு விதை எப்படி பயிராகிறது, அது எப்படி வளர்ச்சி அடைகிறது என்று இங்கே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் தனியாக அவர்களிடத்தில் பேசும்போது சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. அதாவது அந்த மனுஷன் விதை விதைக்கிறார், அதன் பிறகு எந்த காரியமும் செய்யவில்லை. ஆமென். தூங்கி எழும்புகிறான், அவனுடைய காரியங்களை மட்டும் அவன் செய்கிறார். ஆனால் அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம தேவனுடைய வசனத்தை, விதையாகிய வசனத்தை உண்மையாக நாம் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்மை அறியாமலேயே அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த மனுஷனுக்கு தெரியாத விதமாய் அது பயிராகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் வசனத்தை கேட்கணும், கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளணும். நல்ல நிலமாகிய இருதயத்திலே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளோதான் நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. அதன் பிறகு நாம் தேவனையே நம்பி நம் சமாதானத்தோடு காணப்படும் போது கர்த்தர் ஹல்லேலூயா கர்த்தர் நம்ம இளைப்பாற பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனால் நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார் என்று வாசிக்கிறபடி கர்த்தரே வளர செய்கிறவராக இருக்கிறார். அவரே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்தோத்திரம் வளர்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்வார். அடுத்து வாசிக்கிறோம். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். Praise the Lord. அப்போது ஸ்தோத்திரம், நம்மை அறியாமலேயே கர்த்தர் நமக்காக கிரியைகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். வசனத்தை உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக. இரண்டாவதாக, அது தானாக பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அந்த நிலம் தானாக முளையை புறப்பட பண்ணி பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் கொடுக்கிறது போல நம்ம வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கலி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பிலே நம்முடைய டெய்லி லைஃப்பில் பெரிய மாற்றத்தை நம்மாலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கலி சில மாற்றங்கள் நடக்கும். எவ்வளவு முயற்சித்தும் எந்த மாற்றமும் பார்க்க முடியவில்லை, எந்த மாற்றமும் வரவில்லை என்று நாம் சிந்திக்கிற காரியங்களிலே வசனத்தை, தேவனை
உடனே ஆமென் ஏற்றுக்கொள்ளுவோமாக. அவருடைய வசனத்தை ஆமென் நாம் ஏற்றுக்கொள்வோமாக. அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். இந்த நாட்களிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆமென் வளர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் முளைத்து கதிராய் தானியத்தை கொடுக்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்போதும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மார்க்கு 4 முதலுள்ள வசனங்களிலே விதைக்கிற உவமையின் அர்த்தத்தை கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்கள் வசனத்தை விதைக்கப்பட்ட வசனங்களை எடுத்து கொண்டு போகிறார். ஒரு கூட்ட ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க. இன்னொரு கூட்ட ஜனங்கள் வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆமென். நாமும் அப்படிதான் சில வசனங்களை ஆலோசனைகளை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம், அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனால் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். ஏன் கொஞ்ச காலம் மாத்திரம்? அந்த ஏற்றுக்கொண்ட வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இந்த நாட்களிலே வசனத்தை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே உபத்திரவம் உண்டு. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, வசனத்தின் நிமித்தம் நான் நிந்திக்கப்படுவோம், அவமானிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென். அங்கே ஆமென் ஸ்தோத்திரம். நாம் இடரல் அடைந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், வசனத்தை கேட்கிறாக ஒரு கூட்டம் ஜனங்கள், ஆனால் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாக்குற இச்சைகள், உலக கவலைகள், ஐஸ்வர்ய மயக்கம், மற்ற இச்சைகள் எல்லாம் கூட இந்த இருதயத்துக்குள் பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அது பலனற்று போகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆமென். வசனத்தை கேட்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஹல்லேலூயா கேட்குறோம். ஆனால் ஆமென் அதை விட பெரிய கவலைகள், ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம், பண ஆசைகள், ஹல்லேலூயா, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அல்லவிட்டால் ஆசீர்வாதம் தந்த தேவனுடைய சமூகத்தில் தேவனை விட ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம், அதற்கு முதலிடத்தை கொடுக்கிறோம். இல்லாவிட்டால் இன்னும் மற்றவைகளை நம்ம இன்னும் ஆமென் கிடைக்கணும்னு சொல்லி அந்த ஆசைகள், இச்சைகள், உலக மயக்கம் எல்லாமே நம்மை நெருக்கி போட அதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் பிரவேசிக்க வசனம் போய்விடும். ஹல்லேலூயா. ஆனால் ஆமென் 18-20 வசனத்திலே வாசிக்கிறோம், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள், ஆமென், உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த நாட்களிலே ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், தேவனுடைய ராஜ்யமானது நல்ல நிலத்தில் விதைத்து அது தானாக ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஹல்லேலூயா விளைய செய்கிறது போல இந்த நாட்களிலே நம்ம வசனத்தை அதிகமாக கேட்க வேண்டும், அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த உலக கவலைகளுக்கோ ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திற்கோ அவன் இச்சைகளுக்கோ அவன் அதுபோல வசனத்தை நிமித்தம் வருகிற உபத்திரவங்களுக்கோ துன்பங்களுக்கோ இடம் கொடுக்காமல், ஹல்லேலூயா, அதை கவனிக்காமல், ஹல்லேலூயா, வசனத்திற்கு முதலிடத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவன் வசனத்தில் ஆளை பிழைப்போமாக வாழ்வோமாக. நம்மை அறியாமலேயே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சோதரர். நாம் கூட வியத்தக்க விதத்திலே கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை கனி கொடுக்க செய்வார். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள உபயோகமுள்ள பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய மாற்றங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானது நாளிலேயும் நேர்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வசனத்தின்படி எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களில் கேட்கிற வசனங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உண்மையே நம்பி இருந்த கர்த்தாவே, ஹல்லேலூயா, நீருக்கு தருகிற ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா ஆட்டோமேட்டிக்கலி கர்த்தாவே அநேக மாற்றங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே கர்த்தாவே சம்பவிக்க எங்களையே ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.